மாணவர்களே, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருக்குது. இந்த போரில் ஒரு அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மக்கள் எல்லாருமே, உலகத்தில் உள்ள முஸ்லீம்களாக இருக்கட்டும், ஏகாதிபத்தியம் இருக்குது இல்லையா, அதை எதிர்க்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறதுன்னா, அந்த வார்த்தை எனக்கு சரியாக தெரியாது, என்ன செய்கிறாங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த காலத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஆதரவு தெரிவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு கூட்டம் என்ன செய்யும்னா, இவங்க ஏன் இவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க, இவங்க எப்படி போராடுறாங்க. இப்போ இது ஒரு அரசாங்கத்துக்கும் இன்னொரு அரசாங்கத்துக்குமான போராக இருந்தாலும் கூட இதற்கு ஒரு மதச்சாயலை பூசி, இது ஒரு இஸ்லாத்துக்கும் காஃபிர்களுக்கும் எதிரான ஒரு போர் அப்படின்னு ஒரு மதச்சாயலை பூசி இதை என்ன செய்வாங்க, அப்படியே கட்டமைக்க பார்ப்பாங்க. கனிமொழி அப்படி தான் பிஆரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு கூட்டம் என்ன செய்யும், இதை வைத்து ஷியாக்களுடைய அந்த கொள்கையை, ஷியாக்களுடைய அந்த அவர்களுடைய அந்த இதை அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் படித்து அதன் மூலமாக அவர்கள் ஷியாவாகுவதற்கான ஒரு காரணம் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த கட்டத்தில் என்ன செய்கிறது, தாயிகள் ஆலிம்களுடைய கடமை அவர்கள் ஷியாக்களை பற்றியும் ஷியாக்களுடைய கொள்கைகளை பற்றியும் அது ஏன் பிழை அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் முன்வந்து இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பிழை என்னென்னா, கண்ணியவான்களே, அவர்கள் இந்த ஷியாயிசத்துக்கு எதிரான பிரச்சனைகள், ஷியாக்களுடைய கொள்கையில் உள்ள பிறழ்வுகளை சொல்கிறதோட மாத்திரம் நிறுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறதுக்காக ஷியாவாக மாறுவது கிடையாது. கண்ணியவான்களே, அவர்கள் ஒரு அமெரிக்காவை எதிர்க்கு நிற்கிறான் அப்படின்றதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணியவான்களே, என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க அந்த ஈரானுக்கு எதிராக பேசும்பொழுது அதே நேரத்தில் மக்கள் எல்லாரும் ஒரு வெறுப்போடு இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்குது. மக்கள் எல்லாரும் வெறுத்து போய், நீங்கள் ஏன் எதுவுமே பண்ணுறீங்க இல்லை, நீங்கள் ஏன் பலஸ்தீனுடைய விஷயத்தில் அவாயத்தரப்படுறீங்க இல்லை, இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சில நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஈரானுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்க அந்த நாடுகளை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுடைய வெறுப்பை சம்பாதிட்டு இருக்கிற நாடுகள். அப்போ அந்த நாடுகளை புகழ்றது, அந்த நாடுகளுக்கு ஒரு புனிதத்துவம் கற்பிக்கிறது, அந்த நாடுகள் தான் இஸ்லாத்துடைய அடையாளமாக காண்றது. கண்ணியவான்களை இப்படி செய்யும் பொழுது மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, கண்ணியவான்களை எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன் இல்லையா, இது ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷனாக மாறும். முதலாவது, அந்த நாடுகள் மீது உள்ள ஏற்கனவே இல்லை வெறுப்பில் இருக்கிறான், எதுவுமே செய்கிறான் இல்லை, இவனை ஒருத்தன் துணிஞ்சி அவனை தாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் அதுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இப்படியான வெறுப்பில் இருக்கும் பொழுது மக்களுக்கு நம்ம இல்லை அந்த நாடுகள் தான் ரொம்ப நல்ல நாடுகள், இருங்க பாய் நான் சொல்கிறத கேளுங்க, இவங்க தான் ரொம்ப நல்லவங்க, இவங்க தான் சொர்க்கவாசிகள் அப்படி நம்ம சொல்லும் பொழுது கண்ணியவான்களை மக்களுடைய வெறுப்பு கூடும். அவர்கள் அந்த நாட்டுடையவர்களையும் இஸ்லாத்தையும் பிரித்தறிய முடியாமல், அந்த அரபு நாடுகளே இஸ்லாம் தான், சரியான இஸ்லாம்ன்றது ஷியா இஸ்லாம் தான், கண்ணியவான்கள் இப்படி போகக்கூடிய காரணம் இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்னமோ செய்ய வேண்டியது நம்ம என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியவான்கள் எனக்கு விளங்குது. கண்ணியவான்களே, நமக்கு பணம் வரக்கூடிய இடங்களாக இருக்கலாம், நம்ம கற்ற இடங்களாக இருக்கலாம், இதுக்கு நம்ம லோயலாக இருக்கத்தான் வேணும். ஆனால் கண்ணியவான்களே, ஒழுங்கான பிஆர் நம்ம செய்யலைன்னா, ஒழுங்கான முறையில் நம்ம பிரச்சாரம் செய்யலைன்னா, நம்ம மக்களை எதிலிருந்து பாதுகாக்கணும் யோசிக்கிறோமோ அதை விட மிகப்பெரிய பிரச்சனை அவனை தள்ளிக்கிட்டு இருக்கிறோம்ன்றதை நம்ம கட்டாயம் நினைவு வச்சுக்கணும்.